ஹாய், வாங்க இன்றைக்கி வெள்ளை மூக்கடலை குருமா சப்பாத்திக்கு எப்படி செய்யலான்னு வாங்க பாருங்கள். 2 பேர் சப்பாத்தி பற்றிட்டுருக்குறாங்க. நான் இப்போ அதுக்கு சப்பாத்திக்கு ஒரு குருமா செய்ய போகிறேன். பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து 1 கிலோ சுண்டல் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். வெள்ளை மூக்கடலை அது ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. அதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக அந்த ஆயில்லையே மசாலா போடுங்க. தனியாக நீங்கள் அதை அரைச்சி விட்டு அது தனியாக போட்டிங்கன்னா அது ஒரு கட்டி கட்டியாக ஆயிரும், அப்புறம் கரையாது. இது போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்க சுண்டல்லையும் அரைக்கிற தக்காளி வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கேன், பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அரைச்சி ஊற்றிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் மூக்கடலையை ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த ஜாரில் வந்து தேங்காய், அப்புறம் இது பெருஞ்சீரகம், கொஞ்சம் கசகசா, ஒரு 2 பட்டை, கிராம்பு அரைச்சி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி என் டின்னர் மெனு இது தான், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சாப்பாடு, ரசம், மூக்கடலை, அப்புறம் சப்பாத்தி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.